சரி. இன்றைக்கி 2 பேதுரு அந்த 2ஆம் நிருபத்துடைய அந்த முகவரியை மட்டும் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பேதுருவை பற்றி நிறைய காரியங்களை வந்து 1ஆம் நிருபத்தினுடைய அந்த முகவரியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நிருபத்தில் பார்த்திங்கன்னா 3 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து முக்கியமான அதிகாரங்கள். ஸோ அந்த 3 அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா வாழ்த்து, சரிங்களா. முதலாம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் வாழ்த்து. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி முதல் நிருபத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிக்கிறாரோ, இதிலே அதே மாதிரி தான் வாழ்த்தில் ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக முடிக்கும்போது தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாகுன்னு சொல்லி தேவனை மகிமை செலுத்தி முடிக்கிறார், சரிங்களா. இப்போது 1ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துறார். ஸோ வாழ்த்தில் ஆரம்பிக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா இதில் அடிக்கடி அவர் சொல்கிற காரியம் என்னென்னா, தேவனை அறிகிற அறிவில் வந்து வளருங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம சொல்கிறத நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும், சரிங்களா. அடிக்கடி அந்த வார்த்தையை அதெல்லாம் பயன்படுத்திகிட்டே இருப்பார். தேவனை அறிகிற அறிவில் வளருங்க, தேவனை அறிகிற அறிவில் வளருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு உங்களுக்கு வேதம் தேவை அப்படின்னு சொல்லி அதை தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதில் எழுதுவார், சரிங்களா. முதலாவில் வந்து வாழ்த்து. ஸோ வாழ்த்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு வந்து மற்றவர்களை போல் வந்து எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தேவன் வந்து அருமையான விசுவாசம், அதாவது பெரிய விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார், சரிங்களா. அருமையான விசுவாசத்தை வந்து நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேதத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர்கள் நிழல்பட்டு அநேகர் சுகமானாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அப்போ பெரிய விசுவாசம் அவங்களுக்கு தேவன் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்புறம் சொல்கிறாரு, தேவனை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் பெருக கடவுள்னு சொல்லி வாழ்த்தில் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா, தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளருங்க. அப்படி வளரும்போது உங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையுமே அவர் திவ்ய வல்லமை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு, சரிங்களா. இப்போ அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 8 காரியத்தை வந்து இந்த 8 காரியத்தில் வந்து நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த 8 காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து விசுவாசத்தில் வளரணும், தைரியத்தில் வளரணும், ஞானத்தில் வந்து பெருகணும், இச்சை அடக்கத்தில் வந்து பெருகணும், பொறுமையாக இருக்கணும், இப்போ தேவ பக்தியை வந்து நீங்கள் வளரணும், சகோதர சிநேகம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அன்பு இருக்கணும். இந்த 8 காரியத்தை சொல்லி இதில் வந்து நீங்கள் வந்து வளரணும். இப்படி செஞ்சிங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வந்து நீங்கள் வளருவீங்க, நீங்கள் கனி கொடுக்காமல் இருக்க முடியாது, நீங்கள் நல்லா கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த எகிப்தின் பாவங்கள் மறுபடியும் விட்டு வந்த பாவத்தில் வந்து நீங்கள் வந்து விழுந்து போயிடுவீங்க. அதனால் வந்து இதில் வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அழைப்பும் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளும். தேவன் உங்களை என்ன அழைப்பு வச்சுருக்காரோ அது இப்போ எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இடறி விழ மாட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த பாத்துலேயே போவீங்க, அந்த வழியாகவே போவீங்க, அந்த ஓட்டத்தில் ஓடுவீங்க. அப்போ நீங்கள் அதை வெற்றிகரமாக முடிக்கும்போது தேவன் வந்து உங்களுக்கு வந்து நித்திய ஜீவனை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சீக்கிரமாக வந்து இந்த தேகத்தை விட்டு என் கூடாரத்தை விட்டு சீக்கிரமாக மரித்து போக போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போகிறேன், தேவனோடு இருக்க போகிறேன். அதனால் வந்து நான் சொன்ன காரியங்களெல்லாம் நீங்கள் வச்சு படிங்க, அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுரூப மலையில் போகும்போது இயேசு கிறிஸ்து 3 பேரை தான் கூப்பிட்டு போனார். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபு, இந்த 3 பேரை தான் வந்து கூப்பிட்டு போகும்போது இப்போ அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார்னு பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா பிதாவானவர் சொல்கிறாரு இயேசுவை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அந்த சத்தம் உண்டாகிறதுப்பா. அந்த சத்தத்தை வந்து நாங்கள் வந்து கேட்டோம், இப்போ தேவனுடைய மகத்துவத்தை வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய மகிமை பிதாவானவர் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தார், அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து அதிக உறுதியை தர்றது என்ன அப்படின்னா அந்த தீர்க்க தரிசன வசனம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது தேவன் கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை, இந்த வசனத்தில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அதுதான் அதிக உறுதியை கொடுக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து வசனத்தின் மேலே வந்து வாஞ்சியாக இருங்க, தாகமாக இருங்க, அதுதான் உங்களை வந்து நீங்கள் தேவனுக்குள்ளே அதிகமாக வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு.
அப்புறம் தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் வந்து தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் வந்து பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். சரி, அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி பார்த்திங்கன்னா கள்ள போதகர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்களுடைய சுபாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாரு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தந்திரமாக வேத புரட்டுகளை வந்து உள்ள நுழைய பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து மறுதளிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அழிவு வரும். அவங்களுக்கு வந்து சொல்வார், அவங்களுடைய காரியங்களை அவங்கள் சொல்கிற அந்த பொய்யான உபதேசங்களை அநேகர் வந்து அவங்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் வந்து பின்பற்றுவாங்க. அதனால் வந்து தேவநாமம் வந்து தூஷிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா அவள் வந்து பொருளாசையுடையவர்களாக இருப்பாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அநேகரை வந்து வஞ்சிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான வந்து தண்டனை வந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, பாவம் செய்த தூதர்களை வந்து தேவன் வந்து அந்தகார சங்கிலியில் கட்டி நரகத்துக்கு தள்ளி நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுக்குறவர்களாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பார்த்திங்கன்னா நோவாவின் காலத்தில் பார்த்திங்கன்னா நோவா கூட வந்து அது 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க. மற்றவர்களை தான் வந்து தேவன் வந்து ஜலப்பிரயத்தினால் வந்து அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோதம் குமாரால் வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து அவங்க அந்த சோதா குமார்கிட்ட பத்தினதற்கு எல்லாரையுமே அழிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து திருஷ்டாந்தகமாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அக்கிரமக்காரரோடு நீங்கள் சேர்ந்து அழிந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த சோதாம் குமாரில் பார்த்திங்கன்னா லோத்து வந்து நீதிமானாக இருந்தான். தேவன் வந்து லோத்தை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தர் வந்து தெய்வ பக்தி உள்ளவரை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த சொல்கிறார் பாருங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து ரொம்ப அக்கிரமம் செஞ்சு அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இச்சையில் விழுந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. பாவத்தை விட்டு ஓய மாட்டாங்க. பார்த்திங்கன்னா உறுதியில்லாத ஆத்மாக்களை வந்து தந்திரமாக பிடிப்பாங்க. இப்போ பொருளாசையில் அவங்க இருதயம் ஃபுல்லாக வந்து பொருளாசையில் நிறைந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிலேயமன் வழியை பின்பற்றி போனவங்க. ஸோ பிலேயம் என்ன பண்ணார் அப்படின்னா அநீதத்தின் கூலியினால் வந்து ஜனங்களை சபிக்க முற்பட்டான். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மிருகம் வந்து பேசி தடுத்துச்சு. ஆனால் அப்பவும் கூட அவன் கேட்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு வந்து காரிருளே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். ஸோ அடுத்த பகுதியில் சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனை அறிகிற அறிவில் வந்துட்டு உலகத்தின் அசுத்தங்களுக்கு பாவத்தை விட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த பாவத்தில் போய் சிக்கிட்டான்னா அவனுடைய பின்னிலைமை பார்த்திங்கன்னா முன்னிலைமையிலும் வந்து கேடுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். இப்படி வந்து மறுபடியும் இப்போ பாவத்தை விட்டு பரிசுத்தமானதுக்கப்புறம் மறுபடியும் பாவத்துக்குள்ளே போயிட்டா நாய் தன் கக்கினதை வந்து திரும்ப தின்ற மாதிரி வந்து கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேத்துல புரள்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடக்கிறாங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, கடைசி காலத்தில் வந்து பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார். இப்போ இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்கிறாங்க. எங்கே வர்றாங்க? இது வரைக்கும் வந்து உலகம் தோன்றினது முதல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு வந்து ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் வந்து வார்த்தையினாலே வந்து வானங்களையும் பூமியையும் வந்து உண்டாக்கினார் அப்படிங்கிறது அது வந்து தெரியல. அதுக்கப்புறம் ஜலப்பிரயம் வந்து அவங்கள வந்து அந்த மறுபடியும் வந்து ஜலப்பிரயத்தினால வந்து ஜனங்க வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அது அவங்களுக்கு தெரில. அதெல்லாம் அறியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமியும் பார்த்திங்கன்னா கடைசி நாள் வந்து அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, தேவன் வந்து ஏன் தாமதிக்கிறாரு அப்படின்னா வந்து ஒருவருமே கெட்டு போகக்கூடாது. பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் வந்து மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டார்னா தேவன் வந்து எல்லார் மேலேயும் பொறுமையாக இருக்கிறார். இப்போ திடீர்னு வந்துட்டாங்கன்னா பாவம் செய்கிறவங்களாம் வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க. எப்படியாவது அவங்களுக்கு வந்து மரம் திரும்பி பரலோகத்துக்கு வரணுன்றது தேவன் வந்து அவங்க மேலே வந்து பொறுமையாக இருக்காருன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய நாள் வந்து இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து சொல்லிட்டு வர மாட்டார். பார்த்திங்கன்னா திருடன் எப்போ வருவானே தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து அவரோட ரகசிய வருகை இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஆயத்தமாக இருங்க. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக நடக்கணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருங்க, வந்து எச்சரிக்கையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, தேவனுக்கு பிரியமாக இருங்க சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வானங்கள் பூமி எல்லாமே வந்து எரிந்து போயிடும். பார்த்திங்கன்னா தேவன்
தேவன் வந்து அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியா புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த பகுதியில் கடைசி பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ இதெல்லாம் வரப்போகிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கரையற்றவர்களாக இருக்கணும், பிழை இல்லாதவர்களாக இருக்கணும், அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் ஆயத்தமாக இருங்க, விழித்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். சரிங்களா? இப்போ பரலோகத்தில் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வார், பரலோகத்துக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் வந்து சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா தேவன் நம்ம மேலே ஏன் பொறுமையாக இருக்காருன்னா, நம்ம இன்னும் மனம் திரும்பணும், இன்னும் நம்ம வந்து மாற வேண்டியது நிறையா இருக்குது. அதுக்கு தான் தேவன் வந்து நம்ம மேலே பொறுமையாக இருக்கார். அப்போ அந்த ரட்சிப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போங்க. அவர் கொடுக்குற அந்த கிருபையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பரிசுத்தத்தில் வளருங்க, இன்னும் நீதியில் வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதே மாதிரி காரியத்தை தான் வந்து பவுல் தன்னுடைய நிறையா நிருபங்களை சொல்லியிருக்காரு. பரிசுத்தமாக வாழுங்க, நீதியாக இருங்க, தேவனிடத்தில் கிட்டி சேருங்க, அந்த மாம்சத்தின் கிரையெல்லாம் இழுத்து போடுங்க சொல்லி இதே அநேக நிருபங்களை வந்து பவுல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் வந்து இழுப்புண்டு பின்வாங்கி போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. இப்போ தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? இப்போ அதில் வந்து அநேக காரியங்களை பார்த்தோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் கொடுத்த இந்த இன்ட்ரடக்ஷனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த முகவரிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் விரிவாய் பார்க்க, இந்த சத்தியத்தின்படி சத்தியத்தை புரிந்து கொள்ள, அதன்படியாக நடக்க அதுக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் கிருபை கொடுங்க. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக பரிசுத்தத்தில் பூர்ணப்பட, இன்னும் நாங்கள் நீதி செய்ய, இன்னும் நீதியில் வளர, உம்மை அறிகிற அறிவில் வளர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். அந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.